கவர்னர் மேலேயும் ஒரு தப்பு இருக்குது. என்ன தப்புன்னா, நீங்கள் ஜனகணமனதி தேசிய கீதம் அதை பாடணும்னு நீங்கள் யார்கிட்டேருந்து எதிர்பார்க்குறீங்க? நீங்கள் எதிர்பார்க்குற ஆள் யார்? இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்ன கூட்டமாச்சே, அவங்கள போய் ஜனகணமனதி பாடினா எப்படி பாடுவான்? அது மட்டும் இல்லையா, இந்தியாவுக்கு சுதந்திரம் அடைஞ்ச நாளுக்கு கருப்பு கொடி கட்டினாங்களே, ஜஸ்டிஸ் கட்சின்னு சொல்லி அந்த நம்ம இந்த வெள்ளைக்காரர்களுக்கு ஆதரவாக இருந்த கட்சியோடு அவங்க ஒன்றா இருந்தவங்களாச்சே. அவங்க இந்த கூட்டமும் பூரா அவங்களோட இருந்தவங்களாச்சே. இவங்களுக்கும் தேசப்பற்றுக்கும் எவ்வளவு தூரம், கிலோமீட்டர் தூரம். ஆனால் கவர்னர் இவங்ககிட்ட போய் நீ ஜனகணமனதை பாடிச்சான்னு இவங்க பிரிவினைவாதிகள் தானே. அந்த காலத்திலிருந்தே சுதந்திரம் இருக்கும்போதே நாட்டுக்கு துரோகம் செய்தவர்கள் தானே, வெள்ளைக்காரருடன் கைகுலுக்கியவர்கள் தானே. இந்திய நாட்டுக்கு சுதந்திரம் கொடுக்காத. ஆனால் கரெக்டாக இன்னொன்று என்ன சொன்னாங்க, ஒரு இதில் தீர்க்கதரிசி இந்த திமுக தலைவர்கள் தான் வெள்ளைக்காரன் சொன்னாங்க, டேய் இது சுதந்திரம் கொடுக்காதன்னு. ஆனால் அவன் கேட்டான், வெள்ளைக்காரன் ஏன் கொடுக்காதங்கிறான். எங்களை மாதிரி ஆள் ஆட்சிக்கு வருவான், 1,00,000 கோடி கொள்ளையடிப்பான், நாட்டையே குட்டிச்சவராக்கிடுவான், அதுக்கு நீ மேல், நீ கொள்ளையடிக்க மாட்ட, ஆனால் நீ கொடுத்தனா எங்களை மாதிரி ஆளு திருப்பி வந்துடுவாங்க அப்படின்னு அப்படி தான் சொன்னாங்க. வெள்ளைக்காரன் பார்த்தான், கெடுங்கிட்டு போங்கப்பா, இன்னுமே வச்சுக்கிட்டு இருக்க முடியாது, நீ லஞ்சம் வாங்கு எதை வாங்கு அப்படின்னு கொடுத்துட்டு போனான். அப்போதே சுதந்திரம் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்ன ஆளுங்களை போய் கவர்னர் போயிட்டு ஜனகணமனதி பாடியானா எப்படி கேட்பான்? அதனால் கவர்னர் இதை எதிர்பார்த்துருக்கக்கூடாது. மோசமான கூட்டம் இல்லை. அதுக்கடுத்தது கவர்னர் சொல்கிறார், நான் வெளியே நடப்பு செஞ்சதுக்கு ஒன்று மைக் ஆஃப் பண்ணிக்கிட்டே இருக்கான், பேசப்பட மாட்டேங்கிறான், என்னையும் அரசியல்வாதி மாதிரி ஆக்கிட்டான். இன்னொன்று இதுதான், ஜனகணமனதி எவ்வளவோ சொன்னேன், பாட மாட்டேன்ட்டான் அப்படின்ட்டாரு. மூணாவது என்ன சொல்கிறாருன்னா, பொய்யா சொல்கிறான். 12 லட்சம் கோடிக்கு அதிகமான அந்நிய முதலீடை ஈர்த்திருக்கிறோம்னு சொல்கிறாங்கங்கிறார். அது பொய்யுங்கிறார். நம்மெல்லாம் நம்பிக்கிட்டு இருந்தோம். ஏன்னா இது ஊடகத்தை பூரா கையில் வச்சுருக்கான், எல்லா பேரும் இது லஞ்சம் வாங்குகிறான். டெலிவிஷன் சேனல்லேருந்து எல்லா பேரும் இதே தான் வேலை. இவங்ககிட்ட கடனை வாங்கிட்டு அவங்க 12 லட்சம் கோடி வெளிநாடு முதலீடுகளை ஈர்த்திருக்கிறோம்னு போட்டு விட்டுறான். கவர்னர் பார்த்தாரு, 12 லட்சம் கோடி வந்திருக்குன்னு இவங்க சொன்ன உடனே ரெக்கார்டு எடுத்து வெரிஃபை பண்ணார், எவ்வளோடா வந்திருக்குன்னு. பார்த்தா இல்லை, என்னடா பொய்யை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கவர்னருடைய சேர்த்தா அவ்வளோதான் நினச்சார், கரெக்டாக சேர்த்துட்டான். 12 லட்சம் கோடி வெளிநாடு முதலீடுகளை அவர் போட்டு செக் வச்சுட்டார். நான் படிக்க மாட்டேன். அவரை சொல்கிறார், 12 லட்சம் கோடி ஈர்த்துட்டான்னு உங்களெல்லாம் ஏமாத்துறான், என்னையா வாயால் சொல்ல வைக்கிறாங்க, நான் எப்படி சொல்கிறது, அதனால தான் வெளிநடப்பு செஞ்சேன்னு அதையும் ஒரு காரணமாக சொல்கிறார்.